இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. எல்லாம் வல்ல இறைவன் நல்லவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல சூழ்நிலையும் அமைச்சு கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக இது அமையுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான மாற்றம் கிடைக்கணும், நமக்கான முன்னேற்றம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இது நன்மையாக வந்து சேருங்க. எல்லாத்தையும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு ஆழ்மையாக யோசித்து இந்த பதிவு கணிப்பாக உங்களுக்கு வந்து சேருதுங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே, அதாவது முதல் வாரத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை ஏற்படுதுங்க. இது உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அமையுது. சேர்வது உங்களுக்கு பல விதத்தில் யோகங்களை தரக்கூடியதாக இருக்குதுங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் சுப செய்திகள் உங்களை வந்து சென்றடைவதாகவும் இருக்குதுங்க. நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும், சுப நிகழ்ச்சிக்கு செல்கிற மாதிரியான அமைப்புகள், மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் பழைய சிந்தனைகள்லாம் போயிட்டு புதுசாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது. காரணம் என்னென்னா, சூரியனும் புதனும் மிதுன ராசியில் தாங்க ஒன்றா சேர்றாங்க. அதாவது சொந்த ராசியிலேயே புதன் போய் அமர்வது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க. ரிஷபத்திற்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இது வந்து ஒரு நல்ல செயல்பாடுகளும் நல்ல வினைகளாகவும் உங்களுக்கு வருது. இப்போ தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பதற்கு இவங்க எல்லாருமே நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலகட்டத்தை வந்து அடைஞ்சிருவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும். முதல்ல, இதுவரையுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல இடங்களில் தடைகளையும் தாமதத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பெரிய பெரிய விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணி இருக்கலாம். அது எதுவுமே உங்களுக்கு முழுமையாக முடிந்து இருக்காது. பாதியிலே நின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆரம்பிச்சிருப்பீங்க, வேகமாக உத்வேகமாக ஒரு செயலை செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டு அது பாதியிலேயே நிற்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டுருக்கும். அதாவது உங்களுக்கு கையில் கிடைச்சது வாயில் கிடைக்கலங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையை தான் நீங்கள் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நிதர்சனமான சில விஷயங்கள் உங்களை வந்து சென்று அடைவதற்கான காலம். எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. ஆரம்ப காலம் உங்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள், ஓரளவுக்குன்றதை விட நல்ல பலன்களே கிடைக்குது உங்களுக்கு. ஜோதிடப்படியும் பார்க்கும் பொழுது, கணிப்பின் படியும் பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது. இந்த காலகட்டத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறேன்ற பார்த்து தான் வரக்கூடிய காலங்கள் எப்படி உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு. ஏன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல காலமாகவே இருக்கும். எந்த விதத்திலும் பயம் இல்லாமல் தெளிவான எண்ணங்களோடு தெளிவான சிந்தனைகளோடு செல்லக்கூடிய ஒரு மாதங்களாகவும் வருடங்களாகவும் உங்களுக்கு அமைஞ்சிரும். இந்நேரத்துக்கே உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை வந்து அடைஞ்சிருக்கணும். இதை நல்லா யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு வந்து சென்று அடைஞ்சிருக்கணும். ஆனால் ஒரு சிலவங்க என்ன சொல்லுவீங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க, எனக்கு எந்த வாய்ப்புகளும் கிடைக்கல, நான் அப்படியே தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், இல்லை எனக்கு தெரியாமல் குழப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு. ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்படித்தான் இருக்குது நேரம். அப்போ இது உங்களுக்கு வந்து அடையலைன்னும் பொழுது அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருக்கலாம். இல்லை அதை வந்து வந்து அடையிறதுங்காட்டி நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருக்கலாம். ஒரு பொருள் ஒரு இடத்துக்குன்னு வரணும்னா அந்த இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். அதை போல் உங்களுக்கு அந்த நேரம் வர வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்கணும். இப்போ இல்லையா, இதற்கு மேல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து அதை நீங்கள் தவற விட்டுருக்கீங்களா, நல்லா யோசிக்கணும். எனக்கு வரவே இல்லைன்னு பொதுவாக பேசக்கூடாது. வாய்ப்புகள் கிடைத்திருக்கலாம், அதை நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை அது வந்துட்டு அதை கை நழுவி போயிருந்தால் அப்புறம் யோசிச்சிருப்பீங்க, இது கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு. நல்லா யோசித்து சிந்திச்சு பாருங்கள். ரிஷபராசிக்கார பெண்களுக்கு இப்போ நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கான மதிப்பும் அங்கீகாரமும் கூடும். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இதற்கு மேல் எப்படியெல்லாம் வரணும், ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும். அதே போல் ஏதாவது ஒரு திட்டமிடல் இருந்தால் அந்த திட்டம் உங்களுக்கு இப்போ நிறைவேறுவதற்கான காலகட்டம். பெண்கள் வந்து ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க, இதை செய்யணும் அதை செய்யணும் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதற்கான சூழ்நிலை அமையும், கரெக்டாக அந்த வேலைகளை செய்து முடித்துருவீங்க. அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே கோபப்படக்கூடியதாக சில விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்க.
ஆனால் நிச்சயமாக நீங்கள் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கோவப்படக்கூடாது. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்களோ பண்ணி தான் ஆகணும். என்னங்க பண்ணுறது, எனக்கு கோபம் வரதான் செய்யுது, நான் என்ன பண்ணுறதுன்னா, அப்போ சில பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், முன்னேற்றம் தடைப்படும். அதனால் முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டம் கோபம் வருவதற்கான சூழ்நிலை அமையுது, அதை மட்டும் தவிர்ப்பது ரொம்ப முக்கியங்க. அதையும் மீறி உங்களுக்கு கோபம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணுங்கன்னா, குலதெய்வ வழிபாடை பண்ணித்தாங்க ஆகணும். உங்களுக்கு உங்களோட குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தேவையில்லாத கோபம், தேவையில்லாத மனக்குழப்பம்லாம் போயிடுச்சுன்னா, தெளிவான சிந்தனைகள் கிடைத்தால் உங்களுக்கு இந்த காலகட்டம் என்னன்னு ஃபஸ்ட்டு புரிய ஆரம்பிக்கும். நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு புரிஞ்சாலே வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த நகர்வு எப்படி நல்ல விதமாக நகர்வதுன்னு உங்களுக்கு மனசுக்குள்ளேயும் சரி செயல்பாட்டிலையும் சரியாக வந்துடும். அதே போல் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் இந்த காலகட்டம் சிறிது சிறிதாக முன்னேற்றம் மாற்றம் ஏற்பட்டாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு தடைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படி அந்த தடைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றித்தாங்க ஆகணும். ஈஸ்வரன் கோவிலுக்கு செல்வது சிறப்பு. அதுவும் இந்த பழமை வாய்ந்த ஈஸ்வரன் கோவில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கோவில்களுக்கு சென்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்போ நந்தி பகவானுக்கு நீங்கள் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் தடை ஏற்படாமல் பார்த்துக்குவார். ஏன்னா பெரிய பெரிய கோவில்களில், அதுவும் இந்த திருவண்ணாமலை மாதிரி இருக்கிற கோவில்களில் நந்திக்கு ஸ்பெஷலாகவே அன்றைய தினமெல்லாம் பாருங்கள் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். பிரதோஷ காலங்களில் நந்திக்கு நல்ல அபிஷேகம் பண்ணுறது. அதே போல் பொங்கல், தை பொங்கல் பிறக்குது இல்லைங்களா, மாட்டு பொங்கல் அன்னைக்கு நந்தி பகவானுக்கு அவங்க பண்ணக்கூடிய அலங்காரம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பால் அபிஷேகம், எல்லா வித அபிஷேகங்களும் முடித்து காய்கறி பழங்கள் என்னெல்லாம் உணவுப் பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ அத்தனை வகையிலையும் காய்கறி பழங்கள் சாக்லேட் பிஸ்கெட்டு எல்லா விதத்திலும் அங்கே மாலையாக கட்டி நந்தி பகவானுக்கு முழுமையாக அந்த அலங்காரம் இருக்கும். நந்தி பகவானை முழுமையாக அலங்கரிச்சிருப்பாங்க. எல்லா வித பழங்கள் எல்லா வித காய்கறிகள் அந்த அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு கிடைச்சா அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டு உங்களுக்கு விடுமுறையாக இருக்குது, இல்லை இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கோன்னா அந்த மட்டும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுதாங்க முக்கியமான ஒன்று. அப்படி போய் அந்த நந்தி பகவானை அதை போல் அலங்காரமாக சந்தன காப்பு போட்டிருப்பாங்க. சில கோவில்களில் நந்திக்கு சந்தன காப்பு சந்தன அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. சிவனுக்கு கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, நந்திக்கு பண்ணுவாங்க சில கோவில்கள். அந்த மாதிரியான கோவில்களில் போயிட்டு நீங்கள் நந்தி பகவானை வணங்கிட்டு வந்துட்டாலே உங்களுக்கு காரியங்கள் தடை ஏற்படவே படாதுங்க. ஏன்னா அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய நந்திகளை நாம் பார்க்கும் பொழுது நந்தி பகவான் நமக்கு நிறைய நன்மைகளை சிவனிடமிருந்து வாங்கி கொடுக்கறதா ஐதீகம் இருக்குது. ஏன்னா சிவன்கிட்ட போய் சொல்கிறதே நந்தி பகவான் தான். நாம் போயிருக்கோம் கோவிலுக்கு வந்திருக்கோன்னு சொல்கிறதே கணக்கு எடுத்துகிட்டு போய் அன்றைய தினத்தை கணக்கை தினம் தினம் முடிப்பாராம் நந்தி பகவான். சிவனிடம் போயிட்டு இத்தனை ஆட்கள், இத்தனை பெண்கள், இத்தனை குழந்தைகள், இத்தனை பேர் இங்கேருந்து இன்னைக்கு இந்த வழிபாடை செய்துட்டு போயிருக்காங்கன்னு சிவனுக்கு கணக்கு சொல்லுவதே நந்தி பகவான் தானா. கோவிலுக்கு அதே போல் நீங்கள் போகிறீங்க, எனக்கு டைமே இல்லைங்க அப்படின்றவங்க கூட ஒரு ஈஸ்வரன் கோவிலை பார்க்கும் பொழுது வெளியே நின்று நந்தியை மட்டும் எட்டி பார்த்துட்டு வந்தாலே போதும். நந்தி பகவானிடம் நான் வந்திருக்கேன், சிவன்கிட்ட சொல்லு இந்த பிரச்சனை இருக்குது, நந்தி பகவானிடம் நீங்கள் மனசார சொல்லிட்டு வந்தாலே அந்த பிரச்சனை விலகிடும். அதை போல் இதை ரிஷபராசிக்கு இதுதாங்க ஸ்பெஷலே. நந்தி சப்போர்ட் இருந்தால் உங்களால் ஜெயிச்சிட முடியும். இப்போ ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ரிஷபத்திற்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்காகவும் சிலர் பேருக்கு வேலை வாய்ப்பு அமைஞ்சிரும், திருமண யோகம் உண்டாகும், சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஒரு சில ரிஷபராசிக்காரர்கள் நல்லா ஓஹோன்னு இருப்பாங்க, பொருளாதார ரீதியாக பல இடங்களில் அவங்க நல்ல வளர்ச்சியாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் அவங்க மனசை வருத்திக்கிட்டே இருக்கும். ஒரு சில ரிஷபராசிக்கு பொருளாதாரம் தான் பெரிய பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கும். என்னடா இது சங்கடமாக இருக்கே, நமக்கு கடன் தலைக்கு மேலே இருக்கே, எப்படி இதை கடன் அடைக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது. அது எப்படிப்பட்ட ரிஷபராசியாக இருந்தாலும் சரி. பொருளாதார ரீதியாக பல இடங்களில் நீங்கள் வெற்றி பெற்று இருந்தாலும் சில இடங்களில் திருமணம் ஆகாமல் இருக்கலாம், திருமணம் ஆனாலும் இருவரும் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். நல்ல முன்னேற்றமான காலம். இந்த காலத்தில் நீங்கள் இப்போ போயிட்டு பேசுனீங்கன்னா கணவன் மனைவி இந்த பிரிவே இல்லாமல் போயிடலாம். ஏன்னா இந்த சின்ன சின்ன உரசல்கள் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக விரிசலாக போச்சு.
இப்போ வந்து பேச்சுவார்த்தையிலே முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடலாம். அதே போல் வேலை, நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நாள் வரைக்கும் எத்தனையோ ரிஷபராசிக்காரர்கள் பிடிக்காத வேலையை தான் செஞ்சிட்ருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சு நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்களான்ட்டு. எத்தனையோ இடங்களில் குடும்ப சூழ்நிலைக்காக, குடும்பத்திற்காக அத்தனையும் அனுசரிச்சுக்கிட்டு பிடிக்கவே பிடிக்காது, அங்கே மரியாதையே இருக்காது, சம்பள குறைவாக இருக்கலாம், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தால் யார் தருவாங்க? நம்ம போனால் தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணலான்ற மாதிரியான, இது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இருவருக்குமே பொருத்தமான ஒன்று தான். பெண் ரிஷபராசிக்கும் அந்த மாதிரியான சங்கடங்கள் ஏற்பட்டுச்சு. எல்லாம் மாறி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலை கரெக்டாக போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அமைப்பு ஏற்பட்டுடும். இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதியாக நான் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, கடன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு படிப்படியாக கடன்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஏன்னா பொருளாதார சிக்கல் தீரும் பொழுது கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே போல் ரிஷபராசிக்காரர்களின் குடும்பத்தில் ஒருத்தவங்க மட்டும்தான் சம்பாரித்து அந்த கடன் அடைக்கிறது, எல்லா கடமைகளும் செய்கிறதா இருந்தவங்களுக்கு இப்போ குடும்ப வருமானம் உயரும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கவங்க வேலைக்கு போவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குடும்ப வருமானம் உங்களுக்கு உயர்வதற்கான காலகட்டம் இது. ஏன் இவ்வளோ தெளிவாக இந்த இடத்துல சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கை மாறுவதற்கான காலகட்டம் இருக்கிறதுனால, பொருளாதார ரீதியாக பலர் சங்கடங்கள் இருக்கிறதுனால இந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஆவறதுக்கான காலகட்டம் இது. உணர்ந்தால் உங்களுக்கு புரியும். ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் ஒரு ஆடம்பர வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை அப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இதை மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி கோவில்களுக்கு போகிறது, வாழ்க்கையை உங்களுக்கு பிளான் பண்ணி எதை மாதிரியான அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னும் பொழுது அதை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி இதையெல்லாம் செய்தும் உங்களுக்கு சரியாக ரிசல்ட் கிடைக்கல, எனக்கு சரியான மாற்றம் ஏற்படல, நானே இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன்றவங்க அது மாதிரியான ஆட்கள் அவங்க மட்டுமா தான் இருக்கும். மீதி பேரெல்லாம் நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் சப்போர்ட் இருக்குங்க. எப்பயுமே சுக்கிரனால் இவங்களுக்கு ஆதாயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகள் இவங்களுக்கு வரவே வராது. ஏதோ ஒரு சிலருக்கு இருக்கும், அவங்களும் இப்போ இந்த காலகட்டத்தில் சரியாயிடக்கூடிய அமைப்பு இருக்குது. அதையும் மீறி எனக்கு ஆகலைன்றவங்களுக்கு ஆகாத அமைப்பு இப்போ இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு அவங்களோட எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்களால் அவங்களுக்கு நல்லது நடக்காமல் இருக்கலாம். ஏன்னா எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் விரக்தியில் இருக்கிறேன், எனக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு அந்த புலம்பலோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக வெற்றி வந்து சேராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஆனால் அதுவே கூட நீங்கள் அந்த புலம்பலெல்லாம் நிறுத்தணும். எனக்கு எல்லாம் கிடைக்குன்ற தன்னம்பிக்கையோடு இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். எந்தவித எண்ணங்களும் இல்லாமல் எப்பொழுதும் எனக்கு அவ்வளோதான், என் வாழ்க்கை போச்சு, எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் படாத பாடுபட்டுட்ருக்கேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அதுதான் அவங்க வாழ்க்கையாகவே மாறிடுது. வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருதோ அதுதாங்க நீங்களாக ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். நான் நல்லா இருக்கேன் யாராவது கேட்குறாங்க, இப்போ ஒரு சிலவங்க அதுக்கும் அழகாக பதில் சொல்லுவாங்க பாருங்கள். யாராவது வராங்க, எதுக்கு எப்படிங்க இருக்கீங்கன்னா, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன்னு வாங்க. ஒரு சிலவங்க நல்லா இருக்கேங்க பரவாயில்லைங்கன்னு வாங்க, ஏதோ இருக்கிறேன் அப்படின்வாங்க. ஒரு சிலவங்க காலம் எப்போ வரும்னு காத்துட்ருக்கேங்கன்னு வாங்க. இது இவங்களோட எண்ணங்கள் அங்கே பிரதிபலிக்கிறதாக வாயில் வழியாக வருது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை, அவங்க வாழ்க்கை என்ன அமைப்பில் இருக்குன்றத அந்த ஒரு வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. சாதாரணமாக நல்லா இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்கன்னா அவங்ககிட்ட எந்தவித பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு அர்த்தம். இதை தான் சொல்ல வரேன். நீங்கள் என்னென்னா எது ஒன்றும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். எப்பயுமே என்ன பண்ணுறது, எனக்கு எதுவுமே கிடைக்காது, என் வாழ்க்கை அவ்வளோதான் நீங்கள் நினைக்கும் பொழுது அது அப்படியாகவே மாறிடுது. முடிந்த வரைக்கும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். எதிர்மறை ஆற்றல்களை வெளியே அனுப்பிட்டீங்கன்னா தான் நல்ல நிலை வரும், நேர்மையான மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் உள்ளே வரும்பொழுது தான் நிறைய நன்மைகள் ஏற்படும். எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சிங்களோ அத்தனையும் கிடைச்சிருங்க, அத்தனையும் கிடைக்கும். பொறுமை வேணும், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதானமும் பொறுமையும் ஒருவருக்கு இருந்தால் வாழ்க்கையில் பல மடங்கு முன்னேற்றம் அடையலாம். எடுத்த உடனே எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வரீங்க, ஒரே நாளில் எதையும் மாற்ற முடியாது. படிப்படியாகத்தான் மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிலைமை மாறும். அந்த நிலைமை வர வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கணும், அதுலேயே இருக்கணும். அதே போல் நேர்மறை எண்ணங்களை ஈர்க்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும்னா ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு பலமான நம்பிக்கை வரணுங்க. ஆன்மீகத்தின் மேலே உங்களுக்கு அதீதமான நம்பிக்கையும் இருக்கணும், அதன்படி நீங்கள் செயல்பட்டு ஆகணும்.
எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும் பொழுது அனைத்து நன்மைகளும் உங்களை தேடி வந்துடும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ரிஷப ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஏன்னா எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு சில கவலையால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற இடத்துக்கு முழுகிடுறாங்க. அவ்வளோதான். எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் முதல்ல யோசித்து பார்க்கணும். அடிப்படையையே நீங்கள் சரி பண்ணால் தான் மேலோங்கி வளரக்கூடிய இடங்களில் எல்லாமே சரியாகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆரம்பத்தில் எதுவுமே கண்டுக்காமல் விட்டுட்டு பிரச்சனைகள் பெரிதாக வரும்பொழுது மேல் நோக்கி பார்க்கும்பொழுது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. ஆரம்ப கட்டம் எதுன்னு இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா எந்த இடத்துல தவறு இருக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த தவறை சரி பண்ணிட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலைன்னா கிரகங்கள் உங்களுக்கு எந்தவித நல்லதோ கெட்டதோ செய்யலை. ரிஷபராசி தான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் செய்யுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரிஷபந்தான் சரியில்லை அப்போ. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்து நல்ல மாற்றத்தை, நல்ல வாழ்க்கை, நல்ல செய்தி, நல்ல விஷயம் எல்லாமே உங்களை சேர்ந்து வருது. நிறைய நன்மைகள் ஏற்படுது. எந்த ஒரு பிரச்சனையையும் சுமூகமாக அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எளிமையான உங்களுக்கு விஷயங்கள் தெரியும். இறைவனோட அருகரகம் முழுமையாக தாங்க இருக்குது உங்களுக்கு. அதனால தான் கிரகங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதை சரியாக கையாளுவது உங்கள் திறமையான விஷயமா இருக்குது.